கால்குலேஷனில் நீங்கள் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். இந்த ரெண்டையும் தான் கால்குலேஷனுக்கு எடுக்கணுமே தவிர அக்ரிமெண்ட்டை எப்பயுமே எடுத்துடக்கூடாது. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு செக்அப் பர்பஸ், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து பண்ணுங்கள். M1 எவ்வளோ? 45. சரிங்களா? D1 எவ்வளோ? 75. டிவைடட் பை அவங்க பண்ண ஒர்க் எவ்வளோ? 150 ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். மொத்தமாக 45 கூட சேர்ந்து தான் மொத்தம் எவ்வளோனா மொத்தமாக எக்ஸ்னு வச்சுப்போம். இது எவ்வளோ பேர்னு மொத்தமாக கண்டுபிடிச்சி 45 கழிச்சிருவோம் கடைசி. இன்ட்டு 75 டிவைடட் பை 390. இப்போ கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணலாமா? 75 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 45 9 45 30 வாய்ப்பாடு 5 30 எவ்வளோ? 150. இங்கே 13 30 எவ்வளோ ஆச்சு? 390. சரிங்களா? 1 5 5 9 5 45. கரெக்டா? ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 9 இங்கே 13. அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 9 × 13. 10 13 130. ஒரு 13 கழிச்சிங்கன்னா 117 பேர். அப்போது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க கான்செப்ட், இந்த இடத்துல 117 பேர் இருந்தாங்க அப்படின்னா இவங்க சொன்ன 75 நாளில் வேலை முடியும். சரிங்களா? பட் இவங்களோட கான்செப்ட் படி ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்திருக்காங்க? இங்கே 117 பேரில் அக்ரிமெண்ட் படி எத்தனை பேர் இருக்காங்க? 45 பேர் இருக்காங்களா? அஸ் பர் அக்ரிமெண்ட் 45 பேர் இருக்காங்க. அப்போது இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வேணும்? 45க்கு மேலே இன்னும் ஒரு 72 பேர் இருந்தாங்கன்னா இவங்க சொன்னபடி முடிக்க முடியுமா? ஆப்ஷன் டியில் இருக்கான்னு பாருங்கள். மேலே ஆப்ஷன் டி என்ன இருக்குது? 72 பேர் இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.